வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப்பில் பேஜ் நம்பர் 36 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இருக்கிறதுனால பார்ட்டாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 36 வரைக்கும் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். பைடு சர்ச் எனப்படும் சீனாவோட மிகவும் புகழ்பெற்ற இணைய தேடல் இயந்திரத்திற்கு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ பைடு சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவோடது தான் இந்த சர்ச் என்ஜின். இதை இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. இது சீனாவோட கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இதை இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஹிமாச்சல பிரதேசத்தில் அமைய உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் சிர்மாருக்கு மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ எங்கே அமைய போகுதுன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் IIM இந்திய மேலாண்மை நிறுவனம் அமைய போகுது. சிர்மார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைய போகுது. இதற்கு மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அடுத்தது, வித்யார்த்தி விஜயன் மந்தன் 2020 to 2021 என்ற பெயரில் 6 முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களிடையே அறிவியலை பிரபலப்படுத்துவதற்கான திட்டத்தை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்திருக்காரு. என்னென்னா, வித்யார்த்தி விஜயன் மந்தன் 2020-2021. ஸோ இந்த பேரில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, 6லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அறிவியலை இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் வித்யார்த்தி விஜயன் மந்தன் அப்படிங்கிறது. இதை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்தது, இந்தியாவின் முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையம் உத்தரகாண்ட் மாநில அரசால் அந்த மாநிலத்தோட உத்தரகாஷி மாவட்டத்தில் இருக்க லங்கா அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட இருக்குது. ஸோ இந்தியாவோட முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையம். ஸோ முதலாவதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதை பாதுகாக்கிறாங்கன்னா, பனி சிறுத்தையை பாதுகாக்கிறாங்க. அதற்கான மையத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ எந்த கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்கன்னா, உத்தரகாண்ட் மாநில அரசு உருவாக்கியிருக்காங்க. அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோட உத்தரகாஷி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் லங்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைக்க போகிறாங்க. என்னது, இந்தியாவோட முதல் பனி சிறுத்தை பாதுகாப்பு மையம் லங்கா அப்படிங்கிற இடத்துல அமைக்க போகிறாங்க. உத்தரகாண்ட் கவர்மெண்ட் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் லேப் அப்படிங்கிற பேரில் இந்தியாவோட முதல் நடமாடும் RT-PCR ஆய்வகத்தை கர்நாடக மாநில அரசு பெங்களூருவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலாக ஒரு லேப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னா, மொபைல் இன்ஃபெக்ஷன் டெஸ்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற பேரில் இந்தியாவோட முதல் நடமாடும் RT-PCR லேபை கர்நாடக மாநில அரசு பெங்களூரில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆய்வகத்தை பெங்களூரோட இந்திய அறிவியல் நிறுவனம் உருவாக்கியிருக்கு. COVID-19 நோய் பரிசோதனை மட்டும் இல்லாமல் HCV, H1N1, ஸோ HIV இருக்குன்னு நினைக்கிறேன். HIV, H1N1, TB, திரும்பி HIV கொடுத்துருக்காங்க. HCV, H1N1, TB, HPV இந்த மாதிரி நோய்களை சோதிக்கிறதுக்கும் இந்த நடமாடும் சோதனை மையத்தை பயன்படுத்தலாம். ஸோ யார் உருவாக்கியிருக்காங்கன்னா, கர்நாடக மாநில அரசு உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, ஜைகோடி தடுப்பூசி. ஸோ இந்த பேரில் உள்நாட்டில் தயாரான பிளாஸ்மிக் DNA அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்க COVID-19 தடுப்பூசிக்கு 2ஆம் கட்ட சோதனை தொடங்கியிருக்கு. இதை அகமதாபாத் தலைமையிடமாக வச்சு செயல்படுற ஜைடஸ் கேட்டிலா ஹெல்த் கேர் தயாரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜைகோடி தடுப்பூசி அப்படிங்கிற பேரில் உள்நாட்டில் தயாராகிருக்கு. பிளாஸ்மிக் DNA அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த COVID-19 தடுப்பூசி. இதற்கான 2ஆம் கட்ட சோதனை தொடங்கியிருக்கு. இதை யார் தயாரிச்சிருக்காங்கன்னா ஜைடஸ் கேட்டிலா ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று நோயை தடுத்து நிறுத்துறதுக்காக உள்நாட்டில் 2 தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்று அகமதாபாத் தலைமையிடமாக வச்சு செயல்படுற ஜைடஸ் கேட்டிலா நிறுவனத்தோட ஜைகோடி, இன்னொன்று ஹைதராபாத்தை தலைமையிடமாக வச்சு செயல்படுற பாரத் பயோடெக் நிறுவனத்தோட கோவேக்சின். இது ரெண்டுமே உள்நாட்டில் தயாராகிற தடுப்பூசி. இந்த 2 தடுப்பூசியும் மனிதர்களுக்கு செலுத்தி பார்ப்பதற்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அவங்களோட அனுமதியை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க.
ஸோ இதுக்கிடையில் இங்கிலாந்தோட ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அஸ்ட்ராஜெனேகா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு உருவாக்கி இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசியோட 2வது மற்றும் 3வது கட்ட சோதனைகளை வந்து புனேயை சேர்ந்த இந்திய சீரம் இன்ஸ்டியூட் வந்து நடத்த இருக்குது. ஸோ இதுக்கிடையில் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் ஜெனாகா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு வந்து இந்தியாவில் கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை வந்து டெஸ்ட் பண்ணுது. இதை வந்து இந்திய சீரம் இன்ஸ்டியூட் வந்து டெஸ்ட் பண்ணுது. இந்த இன்ஸ்டியூட் வந்து புனேயில் இருக்குது. அவங்களும் வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது SARS-CoV-2வின் முதல் அனைத்து இந்திய 1000 மரபணு வரிசைப்படுத்துதல் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார். SARS-CoV-2வோட முதல் அனைத்திந்திய 1000 மரபணு வரிசைப்படுத்தல் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷ்வர்தன் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். உயிரி தொழில்நுட்பத்துறையால் குறுகிய காலத்தில் நிறுவப்பட்ட 5 பிரத்யேக COVID-19 உயிரி களஞ்சியங்களை கொண்ட மிகப்பெரிய வலைப்பின்னலையும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அடுத்தது வந்து பார்க்கலாம். கொரோனாவுக்கு எதிராக இங்கிலாந்தின் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், இங்கிலாந்து நாட்டு அரசு மற்றும் மருந்து நிறுவனமான அஸ்ட்ராஜெனேகா உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள தடுப்பூசியை வந்து இந்தியாவில் நோயாளிகளுக்கு வழங்கி பரிசோதனை செய்கிறதுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கிலாந்தோட ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகமும் இன்னொரு மருந்து நிறுவனம் அஸ்ட்ராஜெனேகா அப்படிங்கிற அவங்களோட ஹெல்ப்போட உருவாக்கப்பட்டிருக்க தடுப்பூசி வந்து CHAdOx1N COVID-19 அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி. இதை வந்து இந்தியாவில் வந்து கோவாக்சின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தடுப்பூசியை வந்து பரிசோதனை செய்கிறதுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடந்தது. பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு முதல் வெள்ளி செங்கல்ல எடுத்து வச்சு ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினார். அவ்வளோதான். அடுத்தது தேசிய நாடக பள்ளியின் முன்னாள் இயக்குனர் இப்ராஹிம் அல்காஷி காலமானார். ஸோ தேசிய நாடக பள்ளியோட முன்னாள் இயக்குனர், அவரோட பேர் வந்து இப்ராஹிம் அல்காஷி. இவர் வந்து இறந்து போயிட்டார். இவரை வந்து இந்திய நாடக கலையோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய நாடக கலையோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அல்காஷியை வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். CCTV கேமராக்களை உலக அளவில் அதிகம் பயன்படுத்தும் முதல் 20 நகரங்களில் 16வது இடத்திலும் இந்திய அளவில் முதலிடத்திலும் ஹைதராபாத் நகரம் இருப்பதாக இங்கிலாந்தின் கம்பாரிடெக் என்னும் நிறுவனம் தனது ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CCTV கேமராவை வந்து உலக அளவில் அதிகமாக பயன்படுத்துகிற முதல் 20 நகரங்களில் வந்து 16வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் முதல் இடத்துல வந்து ஹைதராபாத் நகரம் இருக்குது. உலக அளவில் 16வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் முதல் இடத்துல ஹைதராபாத் நகரம் இருக்கிறதா வந்து இங்கிலாந்தோட கம்பாரிடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவங்களோட ரிசர்ச் பண்ணி அவங்க அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் முழுக்க 3 லட்சம் CCTV கேமராக்கள் வந்து கண்காணிப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது இந்தோ இஸ்லாமிக் கலாச்சார ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற 15 உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைப்பு வந்து அயோத்தியில் மசூதி கட்டுவதற்காக உத்தரப்பிரதேச சன்னி வஃப் வாரியத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தோ இஸ்லாமிக் கலாச்சார ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? அயோத்தியில் மசூதி கட்டுறதுக்காக. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அயோத்தியில் சோகாவால் டெக்ஸில் உள்ள தன்னிப்பூர் கிராமத்தில் மசூதி கட்டுறதுக்கு ஊபி மாநில அரசால் வழங்கப்பட்ட 5 ஏக்கர் நிலத்தை வந்து உத்தரப்பிரதேச சன்னி வஃப் வாரியம் வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு முடிவெடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்து புதுசாக ஒரு மசூதி கட்டுறதுக்கு இதுக்காக வந்து இந்தோ இஸ்லாமிக் கலாச்சார ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது பாதுகாப்புத்துறை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை 2020. இதற்கான வரைவை மத்திய அரசு பொதுமக்களின் கருத்துக்களுக்காக வெளியிட்டிருக்கு. பாதுகாப்புத்துறை தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை 2020 இதை வந்து பொதுமக்களோட கருத்துக்களுக்காக வந்து இதற்கான வரைவை வந்து வெளியிட்டிருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா 2025ஆம் ஆண்டுக்குள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்த தயாரிப்பு திறனை $25 பில்லியன் அளவிற்கு வந்து அதிகரிக்க செய்கிறது தான் இதற்கான முக்கியமான நோக்கம். அடுத்தது உலகின் மிக உயரமான செனாஃப் ரயில் பாலத்தோட கட்டுமான பணியை 2021ஆம் ஆண்டுக்குள்ளே கட்டி முடிக்கிறதுக்கு இந்திய ரயில்வே வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. உலகத்தோட மிக உயரமான செனாஃப் ரயில் பாலத்தோட கட்டுமான பணியை 2021க்குள்ளே கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரயில்வே வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க.
காஷ்மீரோட பக்கால் காரி பகுதிகளுக்கு இடையில் செனாப் நதியோட குறுக்க உலகத்தோட மிக உயரமான ரயில்வே பாலம் கட்டப்படுது. 1.3 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற இந்த பாலத்தோட உயரம் 359 மீட்டர். இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம். இதை 2021 கட்டி முடிக்கிறதுக்கு இந்திய ரயில்வே இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது ரக்ஷா பந்தன் திட்டம் அப்படிங்கிற பேரில் இணைய குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலான திட்டத்தை ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் ஜெகன்மோகன் துவக்கி வைத்தார். ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி இணைய குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான திட்டத்தை ஆந்திர மாநிலத்தில் அந்த மாநில முதல்வர் ஜெகன்மோகன் தொடங்கி வச்சிருக்காரு. இணைய வெளியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இந்த திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பிரத்யேகமாக செயல்படுத்தப்படுற 1 மாத கால திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆந்திராவில் 3 தலைநகரங்கள் செயல்படுவதற்கான சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. ஆந்திராவில் 3 தலைநகரங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட மசோதாவுக்கு அந்த மாநிலத்தோட ஆளுநர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் அப்படிங்கிற ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இதன்படி அமராவதியில் சட்டப்பேரவை, விசாகப்பட்டினத்தில் தலைமை செயலகம், கர்னூலில் உயர்நீதிமன்றம் செயல்படும். 3 இடத்துல செயல்படுது. ஒன்று அமராவதியில் சட்டப்பேரவை, இன்னொன்று விசாகப்பட்டினத்தில் தலைமை செயலகம், இன்னொன்று கர்னூலில் உயர்நீதிமன்றம். இதெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய கல்விக் கொள்கையில் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கான விருப்ப மொழி பாடத்திலிருந்து சீன மொழி நீக்கப்பட்டிருக்கு. மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கான விருப்ப மொழி அப்படிங்கிற பாடத்திலிருந்து சீன மொழி நீக்கியிருக்காங்க. மத்திய அரசு வெளியிட்டிருக்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் அவங்களோட தாய்மொழி தவிர மற்ற வெளிநாட்டு மொழிகளை விருப்ப பாடமாக தேர்வு செஞ்சு படிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக வெளிநாடுகளோட கலாச்சாரத்தையும் மாணவர்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை பண்ணாங்க. ஆனால் இப்போ சீன மொழியை நீக்கியிருக்காங்க. அடுத்தது கிராமோத் யோக் விகாஸ் யோஜனா என்ற பெயரில் அகர்பத்தி தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கு 200 தானியங்கி அகர்பத்தி தயாரிப்பு இயந்திரங்களையும் 40 கலப்பு இயந்திரங்களையும் உருவாக்குவதற்கான திட்டத்தை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் தொடங்கியிருக்கு. கிராமோத் யோக் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற பேரில் அகர்பத்தி தயாரிக்கிற தொழிலாளர்களுக்கு 200 தானியங்கி அகர்பத்தி தயாரிக்கிற இயந்திரம், அப்புறம் 40 கலப்பு இயந்திரம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான திட்டத்தை மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் தொடங்கியிருக்கு. கிராமோத் யோக் விகாஸ் யோஜனா இது எதை பற்றின்னு கேட்டாக்கா அகர்பத்தி தயாரிக்கிற தொழிலாளர்களுக்கு இயந்திரம் கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் இதுவரை 24 மாநிலங்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் இதுவரைக்கும் 24 மாநிலங்கள் இணைஞ்சிருக்கதா மத்திய அரசு தெரிவிருக்கு. மணிப்பூர், உத்தரகண்ட், நாகாலாந்து இந்த மாநிலங்களும் காஷ்மீர் யூனியன் பிரதேசமும் இந்த திட்டத்தில் சமீபத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தற்போது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் இணைஞ்ச மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட எண்ணிக்கை 24 உயர்ந்திருக்கு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தில் இதுவரைக்கும் 24 மாநிலங்கள் ஆகஸ்ட் வரைக்கும் 24 மாநிலங்கள் இணைஞ்சிருக்கதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பரீட்சார்த்த முறையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 2 மாவட்டங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோரில் மேல்நிலையினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அவர்களது வருமான வரம்பை 8 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு பாஜக எம்பி கணேஷ் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செஞ்சிருக்கு. ஓபிசி கிரிமிலேயர் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அவங்களோட வருமான வரம்பை 8 லட்சத்திலேருந்து 15 லட்சமாக உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கணேஷ் சிங் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜம்மு காஷ்மீரில் வசித்து வரும் வால்மீகி சமுதாயத்தினருக்கு 63 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் குடியுரிமை சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் வசிச்சுட்டு வர்றவங்க தான் அங்கே இருக்கிறவங்க தான் வால்மீகி சமுதாயத்தினர். இவங்களுக்கு 63 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் குடியுரிமைக்கான சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது
இந்தியாவில் இளையோர் மக்கள் தொகை விவரத்தை மத்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வெளியிட்டிருக்கு. இந்தியாவில் யங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க. அதற்கான விவரத்தை வந்து மத்திய பதிவாளர் ஜெனரலும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வெளிநாட்டு உறவுகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து பார்க்கலாம். நன்றி.